இன்றைக்கி வந்து 19th May. ஸோ நிஃப்டி வந்து ட்ரேடிங் நியர்லி அரவுண்ட் 25,000 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நேற்று வந்து கொஞ்சம் அரைச்சிட்டாங்க, மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது 25,300 ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் கேண்டில் லோ வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹை வந்து இந்த ஸ்விங் ஹை நேற்று வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தது வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா 81.3. ஸோ இந்த ஹை வந்து 81.3. அதுக்கப்புறம் வந்து வேறு ஹையை வரல. ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகிடுச்சு, 82 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, இது வந்து பிகாப்புக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரெண்டுமே வந்து மிடில் தான் ஆகிட்டுருக்கு. இது வந்து கீழே போயிடுச்சு, இப்போ வந்து கீழே போயிடுச்சு. அதுமாதிரி ஆப்ஷன்ஸ் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து கால் சைடில் தான் வால்யூம் அதிகமாக இருக்குது. புட் சைடில் வந்து வால்யூம் வந்து பெருசாக கிரியேட் ஆகலை. ஸோ கால் சைடில் தான் வந்து 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், 25,050, 25 நியர்லி எல்லாமே வந்து வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 25,300 எல்லாத்துலேயுமே நியர்லி க்ரோஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வந்து பை சைடு ஒன்லி. ஓகே, பை சைடு ஒன்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்போ கரெக்டாக இந்த லோ எஸ்டடி கீழே லோ டச் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து எஸ்எல் ஹண்டிங் மாதிரி தெரியுது, ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஆகலை. இது வந்து ஹேமர் கேண்டில் இருந்தாங்கன்னா ரிவர்ஸில் ஆகி மேலே போகணும். ஆல் எஸ்எல்ஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே கீழே எஸ்எல் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து எப்போ ஒரு டைரெக்ஷன் பார்க்கலாம்னா அகெயின் இது இதோட மேலே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் இங்கே மேலே போய்ட்டு அகெயின் வரும்போது இந்த இடத்துல நம்ம ஐஎன்சி இருக்கலாம், எக்ஸிஸ்மெண்ட் ட்ரேட் பிளான். அதுக்குள்ளே இந்த RSI SMA கிராஸ் ஓவர் அது நடந்ததுன்னா இட் பி குட். இன்னைக்கு there is a possibilities to there is a possibilities for a consolidation market. ஏன்னா எந்த ஒரு பெரிய நியூஸும் கிடையாது. ஸோ மார்க்கெட் 2-3 நாள் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. நேற்று வந்து கன்சல்டேஷன் ஜோன் போயிடுச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் நடக்கும். வால்யூம் எல்லாம் கம்மியாக இருக்குது ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் இருக்கும்போது ஒரு ஹேமர் கிரீன் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா இட் வில் கோ சம் கைண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ இதை லோவை வச்சுட்டு லோ வந்து 59, இது வந்து 62 வந்து இதை வச்சுட்டு ஒரு மூமெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த சைடில். ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று போட்டேன் இந்த கேண்டில் வச்சு, பட் அது செல்ட்ரிகர் ஆயிடுச்சு. ஒரு 2 பாயிண்ட் வந்து லாஸில் இருக்கேன், 292 rupees. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் பார்த்த வரைக்கும் ஒரு ஹேமர் கேண்டில் வித் க்ரீன் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி எடுத்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஆனால் வந்து கரெக்டாக இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கரெக்டாக எஸ்எல் வந்து இதுக்கு கீழே வச்சுருந்தேன். ஸோ எஸ்எல்லை ஹண்ட் பண்ணிவிட்டு அகைன் இதே மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு இந்த ரேஞ்சில். ஸ்பாட் சார்ட்டில் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே க்ரீன் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. புட் சைடில் வந்து பெரிய மூமெண்ட் கிடையாது. ஸோ கால் சைடில் வந்து ஒரு டவுன் வேர்ட்ஸ் இது காமிக்குது. ஸோ மொமெண்டம் க்ரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மொமெண்டம் ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து ஒன்றுமே பண்ணலை, அதில் மொமெண்டம் ஜென்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டிலோட பாடி வந்து
விஎஸ்சிஸில் இருக்கிறது நாட் ஹெல்த்தி ஒன். ஏன்னா இது வந்து சோல்ஜர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. சோல்ஜர் பேட்டர்ன் போயிட்டு ஃபுல்லாக புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி ஒன். RSI-SME கிராஸ் ஓவர் நடந்துருச்சிங்க. ஸோ அகைன் ஒரு பிரேக் அவுட் நடக்குது, இந்த எஸ்எம்ஏ மூவ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா வால்யூம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த லோ வந்து 58.15, இந்த 58 இது பண்ணி ஒரு பொசிஷன் போகலாமான்னு யோசிக்கிறேன். பட் எனக்கு இதாக இல்லை, ஏன்னா இந்த சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் சொன்னேன், இது சடனாக வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடனாக இது எல்லாத்தையுமே என்கல்ஃப் பண்ணுறதுக்கு நேற்று அப்படி தான் நடந்துருந்தது. ஒரு புல்பேக் ஆகி போயிட்டே இருந்துச்சு. சடனாக வந்து அந்த பெரிய கேண்டில் வந்து எல்லாருக்குமே இது பண்ணிடுச்சு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் மெத்தட் வில் ஹேப்பன் சம்டைம்ஸ். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம மற்ற எடுத்துக்கலாம். மேபி இன்னைக்கு வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த அப்சர்வேஷன் இந்த ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன், இது கரெக்டாக இருக்கான்னு தெரியல. பட் இந்த லோ மட்டும் கரெக்டு. அதே மாதிரி மேலே போகும்போது இங்கே மேலே போயிருக்கு, பட் ப்ரீமியம் வந்து இதாகல, டிகே அது பயங்கரமாக. ஸோ ஸ்பாட் ஷார்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு, பட் ப்ரீமியம் ஷார்ட் இது போகலை. ஸோ செல்லர்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செல் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் வந்து ஸ்பாட்டில் மூவ் பண்ணாலும் சார்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சிலது இருக்கும், அந்த மாதிரி டேயாக இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.